ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் தொக்கு செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு இறால் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற நரம்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட மேல் பக்கத்தில் கருப்பாக ஒரு நரம்பு மாதிரி தெரியும். அதை கத்தியால் லைட்டாக கீறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். இந்த நரம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சிலரெல்லாம் இதில் இருக்க நரம்பை எடுக்காமையே சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த நரம்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா ஒரு லைட்டான கசப்பு டேஸ்ட்டு வரும். இப்போது இறால் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 kg இறால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சின்ன சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இறால் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் 1/2 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கிராம்பு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் பாதி வதங்கின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நிறைய தொக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறால் சேர்த்துக்கோங்க. இறாலை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இறால் வேகிறதுக்கு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. வேகும்போதே அதிலேருந்து தண்ணி விடும். மூடியை எடுத்துகிட்டு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் இதுக்கு புளி சேர்க்கலை. நீங்கள் ஒருவேளை இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். இறாலை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சாலே போதும். இறால் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போது சுவையான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
இது சாம்பார், ரசம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.